ஃபேம் பஜார்னா எல்லாருக்குமே சொன்னா தெரியுது. ஸோ இதோட ஸ்டார்ட் அப் பத்தி சொல்லுங்க. ஸ்டார்ட் அப் இப்பெல்லாம் இல்லை, 7th ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்பவே நீங்க இது பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்தது? எங்கள் அப்பா இல்லை, தம்பி ஸ்பெஷல் சைல்டு லைக் டெஃபண்டம். ஸோ எங்கள் அம்மா வந்து படிக்கலை. நம்ம ஏன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி விற்கக்கூடாதுன்னு அப்போ விளையாட்டுத்தனமாக கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. காலேஜ் படிக்கும் போது தான் கஷ்டமாக இருந்துச்சு. பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, வண்ணாரப்பேட்டையில் பார்த்தேன் தலையில் மூட்டையை தூக்கிட்டு போனியே நீ அப்படின்னு. இதுக்கு பின்னாடி நிறைய பெயின் இருக்கு. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். வெயிட் லாஸ் வந்து 2022லயே பண்ணிட்டேன். எவ்வளவு வெயிட் இருந்திருப்பீங்க? இப்போ எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு? 75, இப்போ 65. 4 பேர் முன்னாடி நல்லா மரியாதையா கெத்தா வாழணும் அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மிட் இருக்குல்ல, எங்க அப்பா இறந்த டைம் நிறைய அசிங்கப்பட்டிருக்கோம். எந்த ஒரு கட்டம் உங்களை ரொம்ப ஹிட் பண்ணுச்சு? அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல எங்க அம்மாவை தாலி எடுத்தவ முன்னாடி நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. அந்த வார்த்தை தான் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுச்சு. புதுசா பண்ற கண்டென்ட்டுமே ஏதோ காப்பி அடிச்சு கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கே, அதுல பார்த்த மாதிரி இதுல இருக்கே, அப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும்? உங்ககிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் நான் தான் நல்லவன். ரெண்டாவது ஒருத்தர் வந்து சொன்னா உங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் சொன்னவங்க தான் நல்லவங்கப்பா அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். வந்ததுலேயே ஒரு வர்ஸ்ட் கமெண்ட் இல்லைன்னா லைவ்ல இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்னு. எவ்வளவு கொடுத்தா வருவேன், ஒரு நைட்டுக்கு எவ்வளவு வாங்குவேன், நம்ம போட்டிருக்க உள்ளாடைய பத்தி கேட்பான், போட்டிருக்கியா? ஆரம்பத்துல ரொம்ப வலிச்சுச்சு எனக்கு. என்ன நீங்க பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமாடா அப்படின்ற மாதிரி. 6000 நம்பர்ஸ்க்கு மேல பிளாக் பண்ணிருக்கேன். பர்சனல் நம்பரே வச்சு இல்ல, 4 வருஷம் ஆச்சு எனக்கு நம்பர் வச்சு. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ஃப்ரேம் பஜார் ஓனர் கீதா கார்த்திக் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ என்ன வெயிட் லாஸ் பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கு, அதை தான் நான் உங்ககிட்ட முதல்ல கேட்கணும். வெயிட் லாஸ் வந்து 2022லயே பண்ணிட்டேன். எவ்வளோ வெயிட் இருந்திருப்பீங்க? இப்போ எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு? 75, இப்போ 65 to 68, ஆல்மோஸ்ட் 10 kg. இப்போ ஒரு 3 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஸோ ஃபேம் பஜார் எதுக்கு அந்த நேம்? ஃபேம் பஜார், ஃபேம்னா புகழ், பஜார்னா சந்தை. ஸோ ஃபேம் பஜார் புகழ்பெற்ற சந்தையா இருக்கணும், அதுக்காக ஃபேம் பஜார். ஸோ இப்போ அந்த ஃபேம் பஜார்னா எல்லாருக்குமே சொன்னா தெரியுது, கீதானா யாருன்னா எல்லாருக்குமே தெரியுது. பட் அதோட ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்கும்ல, நம்மளும் எடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதை நம்ம விட்டுறக்கூடாது. ப்ராஃபிட்டோ லாஸோ அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்க முடியும் இல்லையா? ஸோ இதோட ஸ்டார்ட் அப் பற்றி சொல்லுங்க. ஸ்டார்ட் அப் இப்போல்லாம் இல்லை, ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ நான் 7th ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு 8th இருந்து ஸ்டில் போயிட்டுருக்கு. செகண்ட் மீட்டமில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ தேர்ட் மீட்டமில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். 8th ஓரளவுக்கு சாரீஸ் எல்லாம் வாங்கி சேல் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னோடய லைவில் கூட. என்னோடய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்னோட பிடி மிஸ் ஜாஸ்மின் மிஸ், ஜானகி மிஸ், அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சாரீ சேல் பண்ணேன். ஸோ அப்போ ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அது வந்து 7th ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களே. ஸோ 7th அப்போ தான் நம்ம ஸ்கூலிங் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ மெச்சூர்டான ஒரு பர்சனாக இருந்திருக்க மாட்டோம், குழந்தைத்தனமாக தான் இருந்திருப்போம். அப்போவே நீங்கள் இது பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு? ஏன்னா எங்கள் அப்பா இல்லை, தம்பி ஸ்பெஷல் சைல்டு லைக் டெஃபண்டம். ஸோ எங்கள் அம்மா வந்து படிக்கலை, முடிஞ்சிருச்சு, அப்பா போயிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா படிச்சிருந்தா வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தடுத்து மூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஏன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி விற்கக்கூடாதுன்னு அப்போ விளையாட்டுத்தனமாக கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. வீராஸ் பக்கத்தில் ஒரு சின்ன பொட்டி கடையில் ஒரு பாய் கிட்ட போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, 2 புடவை, ஒரு 4-5 நைட்டி, அவரே வந்து ஹேங்கர்லாம் கொடுத்தாரு, இந்தாங்க வச்சுக்கோங்க. அவர் ஒரு தள்ளுவண்டி கடைக்காரர் தான், அவரே கொடுத்தாரு. ஸோ அப்படி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு நடுவில் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஒரு வழியாக எல்லாம் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போயிட்டுருக்கு, இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அப்பாவுக்கு என்ன ஆச்சு? எங்கள் அப்பாவா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இல்லை, அம்மா படிக்கல. ஸோ அம்மா அப்பாவை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆமாம், சொந்த அத்தை பையன் எங்கள் அம்மா வந்து. ஸோ மாமான்னு உலகமே தெரியாமல் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ எங்கள் அப்பா சாகும்போது எங்கள் அப்பாவுக்கு 39 years, எங்கள் அம்மாவுக்கு 28. நான் வந்து 7th, என் தம்பி வந்து 4th முடிச்சு 4th நினைக்கிறேன், 4th. ஸோ அந்த ஒரு ஏஜ்ல எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது அம்மா அது எந்த அளவுக்கு எடுத்ததுமே பெருசா பண்ணல, சும்மா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம். 8th தான் ஓரளவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சோம்.
அப்புறம் அப்படியே 9th 10th போச்சு. 10th முடிச்சது கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க. ஏன்னா எங்கள் கேஸ்ட்லலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பொண்ணு வயசுக்கு வந்ததுமே நிச்சயம் பண்ணிடுவாங்க. ஒரு 6 மாதம் 1 இயரில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 10th லீவில் கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதனால் +1 +2 லேட்டாக தான் ஜூலையில் தான் போய் ஜாயின் பண்ணேன். இல்லை நான் படிக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணதுக்கப்புறமா 11th சேர்த்து விட்டாங்க. 11th 12th முடித்த உடனே நான் ரொம்ப ஆசை காலேஜெலாம் போகணும், எப்படியா படிக்கணும். எங்கள் அம்மா அப்போ சொல்லுவாங்க, ஃபோன் வாங்கி தரமாட்டேன், 2 ட்ரெஸ்ஸுக்கு மேலே தரமாட்டேன், இதெல்லாம் சம்மந்தமா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு வந்துச்சு. ஸோ அந்த 3 ட்ரெஸ்ஸு தான் அந்த ஹோல் 3 இயர்ஸும் போட்டிருந்தேன். அப்போ நான் டாப்பெல்லாம் விற்றுட்டு தான் இருந்தோம். 150 ருபீஸ்க்கு டாப்பு, 200 ருபீஸ்க்கு டாப்பு. பட் அதை விற்றா நமக்கு காசு இல்லை. அதனால நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டியூஷன் எடுப்பேன், எல்லா வேலையும் செய்வேன். எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, 4 பேர் முன்னாடி நல்லா மரியாதையாக கெத்தாக வாழணும் அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மிட் இருக்குல்ல, எங்கள் அப்பா இறந்த டைமு நிறைய அசிங்கப்பட்டிருக்கோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஃபேமிலி ஐ மீன் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் அது எப்படி இல்லாமல் இருக்கும், எல்லா டார்ச்சரும் இருக்குது. யாரும் சப்போர்ட்லாம் பண்ணல. எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் யார்கிட்டேயும் 1 ரூபா கையேந்தி என் பொண்ணை படிக்க வைங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்கன்னு சொல்ல. பட்னியாக இருந்த காலமும் இருக்குது, செபஸ்டிகேட்டடாக வாழ்கிற காலமும் இருக்குது. எங்கள் ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர், ஃபர்ஸ்ட் விமன் என்டர்பிரினர், சூப்பராக வாழ்கிற பொண்ணும் நான் தான். சூப்பர் கெத்தா சொல்லிக்கலாம் நம்ம. நான் கல்யாணம் ஆகி வரும்போது என் தம்பியை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுட்டு அவனை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல வேலைக்கு சேர்த்து விட்டோம். என் கல்யாணத்துக்கு நானே நகை நட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு ஒரு கடை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகும்போது 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அம்மாக்கு என்ன கடை வச்சு கொடுத்தீங்க? துணி கடை தான், சின்னதாக ஒரு கடை. அந்த கடை வச்சு கொடுத்துட்டு வீடு வாங்கி கொடுத்துட்டு, ஏன்னா நான் வந்துட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்காதுல்ல. ஏன்னா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் HDFCயில். ஸோ கால் சென்டர் அண்டு அந்த பேக் அண்ட் டீம்லலாம் இருந்தேன். அப்போயும் ஹெவியாக வேலை பார்ப்பேன், வேலையும் பார்ப்பேன், இன்சென்டிவாக வரும், பேக்கும் எடுத்துகிட்டு போவேன், சல்வார் வைப்பேன், ஸ்ரீ கணேஷ் ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வைப்பேன். எப்படி டைம் இருந்தது? ஒரு சைடு ஃபுல் டைம் ஒர்க் ஒன்று, இன்னொரு சைடு பிஸ்னஸையும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த டைமிங் எப்படி இருந்துச்சு? காலையில் வீட்டிலேருந்து 7:30 கிளம்புனா அந்த 8:05 ஒரு ட்ரெயின் இருக்குது, அதை பிடிச்சா சென்ட்ரலில் 8:40 இறங்கிடுவேன். அங்கேருந்து 9:30க்குன்னா 9:30க்கு உள்ளே இருக்கணும், இல்லைன்னா ஹாஃப் டே போட்டுருவாங்க. ஸோ அதனால் கடகடன்னு 17D பஸ்ஸை பிடிச்சி வல்வர்கோட்லேருந்து இறங்கி அந்த பேகெல்லாம் தூக்கிட்டு நடப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் கூட எனக்கு பெருசாக இல்லை, காலேஜ் படிக்கும் போது தான் கஷ்டமாக இருந்துச்சு. பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை வண்ணாரப்பேட்டையில் பார்த்தேன் தலையில் மூட்டையை தூக்கிட்டு போனியே நீனு அப்படின்னு. அப்போ என்னன்னா ரிச்சா வண்டியில் போனால் 30 ரூபா செலவாகும், அந்த 30 ரூபா அந்த 1/4 பிளேட் பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம் அந்த லைனில். அதனால நாங்கள் அப்படி சாப்பிட்டு போவோம். எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே 24 வயசுலயே உங்களோட கடமை அம்மாக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, தம்பிக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ. நான் வந்து இப்போ என் ஃபேமிலியில ரோல் மாடல் எல்லாருக்கும் கீதா கமார் இருக்கணும், கீதா கமார் அதுதானே நான் எதிர்பார்த்தேன், கீதா கமார் இருக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய பெயின் இருக்கு, பட் பாசிட்டிவாவே போயிடலாம். ஆனா அந்த சொல்லுவாங்களே இவ்வளவு சிரிப்புக்கு பின்னாடி நிறைய வலிகளுமே இருக்கு. எந்த ஒரு கட்டம் உங்களை ரொம்ப ஹிட் பண்ணுச்சு மேம்? அதனாலதான் இப்போ நான் இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, இவ்வளோ ஸ்ட்ராங்கா இவ்வளோ போல்டா இருக்கேன்னா இந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப அடிச்சுது, அதனாலதான் நான் இப்படி மாறினேன். நான் எங்க அப்பா இறந்த புதுசுல எங்க அம்மாக்கு 29 தானே, 28 29 எங்க அம்மாவுக்கு ஒரு 30 இயர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல எங்க அம்மாவை தாலி எடுத்தவ முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் மாமாங்களில் ஒருத்தர் வந்து சொன்னார், நான் இதுக்கு முன்னாடி கூட அதை சொல்லியிருப்பேன், அந்த வார்த்தை தான் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுச்சு. பொட்டக்கோழி கூவி பொழுது விடிஞ்சிருமா, படித்து கிழிச்சிருவாங்க இவங்க போ அப்படி சொன்னார். நான் வந்து சொன்னேன், இல்லை நான் வந்து பொட்டக்கோழி தான், நான் கூவி பொழுது விடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. எப்பவுமே நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லும் போது எல்லாரும் சிரிக்க தானே செய்வாங்க. அதுக்கப்புறம் இப்போ கெத்தா இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பிள்ளை என்னோட வலி என்னோட வேதனைகள் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். as ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து பாஸ்ட் ஒரு 12 to 15 இயர்ஸாக தான் அது வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, சோஷியல் மீடியா வந்துச்சு. பட் நீங்கள் உங்கள் சைல்டுஹுட்லேருந்தே அந்த ஒரு ப்ரொஃபஷனை நீங்கள் வந்து கையில் எடுத்துட்டீங்க. அண்ட் ஆஃப்டர் இதெல்லாமே வரும்போது நம்ம அந்த டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் இருந்திருப்போம் சோஷியல் மீடியாவில். ஸோ அதனால இவங்க வந்து இவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் இவங்களை பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் உங்களுமே பார்த்துருக்கேன். அதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு? ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் இப்படி இருந்தேன்ப்பா. யாருக்கும் நம்மள தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இல்லை, மோஸ்ட்லி நான் லைவ் ஷோன்றனால யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் இருப்பேன்.
ஸோ அதில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்குலாம் தெரியும் இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு இவங்க தான் பண்ணாங்கன்னு. ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. ஃபேமஸ் இல்லாதவங்க பண்ணுறனால இவங்க ஃபஸ்ட்டு பண்ணலைன்னு அர்த்தம்லாம் இல்லை. இவங்களுக்கு அவங்கள தெரியலை, அவ்வளோதான் வித்தியாசம். தெரிஞ்சா நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லுவாங்க, தெரியலன்றனால அவங்களுக்கு தெரியலல்ல அதனால காப்பி அடிச்சிட்டாங்கன்னுவாங்க. இங்கே காப்பியெல்லாம் கிடையாது எதுவுமே. இங்கே யாருமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகுறது, இன்ஸ்பைரேஷன் ஆகி பண்ணுறது வேற, 100% டிட்டோ காப்பி வேற. காப்பினா உங்களை பார்த்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, சிரிக்கிறீங்களா அதை செய்கிறது தான் காப்பி. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒன்று பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் காப்பி கிடையாது, அதுக்கு பேர் இன்ஸ்பயர். அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த அப்புறமாவுமே இல்லை இது இல்லை நீங்க சரி இது வரைக்கும் பண்ணதில்லை, ஆனா நீங்க இப்ப பண்றதெல்லாம் நீங்க புதுசா பண்ற கண்டென்ட்டுமே ஏதோ காப்பி அடிச்சு கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கே, அதுல பார்த்த மாதிரி இதுல இருக்கே, அப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும்? கண்டென்ட்டாகவே இருக்க மாட்டேன், நான் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருப்பேன், நேச்சுரலாகவே இருப்பேன். நான் எப்படியோ அதை தான் அங்கே கொடுப்போம். இப்போ எங்களோட மதுரை எக்ஸ்போக்கு காலமாடு ஷூட்ல இருந்து, அந்த சண்டியரோட சாங்ஸ்ல இருந்து, மதுரையில் என் ஊர் அப்படிங்கிறனால என் ஊர் ஸ்லாங்லேயே என்ன அத்தாச்சி அப்படின்னு நான் பேசினதுல இருந்து, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நின்று ஷூட் பண்ணதுலேருந்து எல்லாமே என்னோட கண்டென்ட் தான். எனக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அங்கே மதுரையில் ஷூட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ஃபேமஸாக இருக்கிறனால என்னை பார்க்கல. என்னோட வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, ஒரு 50,000 60,000 போயிருக்கும். இப்போ நல்லா ஃபேமஸாக இருக்கவங்களுக்கு 3 மில்லியன் 4 மில்லியன் இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே பார்த்துருப்பாங்க, ஏன்னா என்னை ரீச் ஆகிருக்க மாட்டேன். அங்கே பார்த்துட்டு ஒரு நாள் அந்த சம்டைம்ஸ் அதிலே காட்டோம்ல உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ் இதுன்னு, அதில் பார்க்கும்போது காப்பி. இப்போ நான் சொல்கிறத லிசன் பண்ணல அப்படின்னா காரணம் என்னென்னா அவங்க மைண்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. இப்போ உங்ககிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் நான் தான் நல்லவன், ரெண்டாவது ஒருத்தர் வந்து சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு சொன்னவங்க தான் நல்லவங்கப்பா அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பேன், புரியலையா ஒரு நாள் நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு விட்டுருவேன். ஒரு டைம்ல ஒன்னொன்னு வந்து பயங்கரமா பூம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பயங்கரமா பூம் ஆயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆண்டர்பிரனர்ஸ்ல சாரி நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு நிறைய சேலஞ்சிங்லாம் வரும், நம்மளுக்காக நிறைய ஆப்போனன்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த டைம் எல்லாம் பார்க்கும்போது நீங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? நம்மளோட யூனிக்னஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், குவாலிட்டியான பொருள் கொடுக்கணும். நான் வந்து இந்த சந்துக்குள்ளே தான் கடை வச்சுருக்கேன். சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடை, ஆனால் வந்து இந்த ஏரியாவில் நான் ஒரு 12 வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கேன். எங்கேருந்துனாலும் தேடி இங்கே வருவாங்க. ஏன் வராங்க? என்கிட்ட குவாலிட்டியாக இருக்கும், பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது, சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு. அங்கே போனால் நீ எல்லா நியூ வெரைட்டியும் பார்க்கலாம். ஸோ என் கஸ்டமருக்கு நான் டெய்லி நியூ கலெக்ஷன் கொடுக்கணும், டெய்லி. ஏன்னா லைவ்ல வந்து மெயினாக வந்து ஆஃப்டர் லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஹோல்சேல் ரீட்டெயில் தான். 15,000 ரீசெல்லர்ஸ் இருப்பாங்க, ஹோல்சேலாக எல்லா ஷாப்புக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். லாக்டவுனுக்கு அப்புறம் தான் ஷட்ரு க்ளோஸில் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா லாக்டவுனில் வீடு 2nd ஃப்ளோரு, நான் இந்த பக்கம் கேட் வழியாக உள்ளே வந்து சேல் பண்ணேன். அதனால் லாக்டவுன்லலாம் நான் சஃபர் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வீடியோ எடுத்து பேக் கேமராவில் போட்டேன். அப்புறம் அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி லைவில் ஆரம்பித்து அப்படியே இன்ன வரைக்கும் லைவ்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கேன். சூப்பராக போயிட்டு இருக்கு, காட்ஸ் கிரேஸ். ஏன்னா நான் பண்ணதுக்கு அப்புறம் லைவ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. சஸ்டெயின் பண்ண முடியாது, லைவ்ல கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அது நம்ம பரவாயில்ல பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு நான் நின்று பேசுகிறேன். நான் ப்ரௌடாக ஒரு விஷயத்த சொல்லுவேன், என்னன்னா ஏன் அளவுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் யாருக்கும் கிடையாது. நான் அந்த ப்ராடக்ட் நாலேஜை நான் தான் என் கஸ்டமருக்கு, இப்போ நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன், நான் என்னோட எல்லா கஸ்டமருக்கும் சொல்லி தருவேன். என் கஸ்டமர் லைவ்லலாம் சொல்லுவாங்க, உங்கள் லைவ் பார்த்த பிறகு தான் இன்னென்ன ஃபேப்ரிக்கு, இதில் இத்தனை ரகம் இருக்குது, இது இந்த குவாலிட்டின்னு நானும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ என்னோட ப்ராடக்ட் நாலேஜை நான் என் கஸ்டமருக்கும் ஷேர் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் சொன்னீங்க 10 hours 12 hoursலாம் லைவ்லாம் போயிட்டு இருக்கும், அதுல ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு லைவ் தான் பாப்பாங்களே தவிர நம்மளோட ஃபேஸும் மாறக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்மைல் வாய் வலிக்குதுடா அப்படி சொல்லிட்டு இப்படி மூடனேன்னு வச்சுக்கோங்களேன், சுகமாயிட்டீங்க கீதுமா, என்னாச்சு, யார் என்ன சொல்லிட்டா அப்படி டென்ஷன் ஆகி அவங்களும் டென்ஷன் ஆகி, கீதுமா வை டல், இந்த மாதிரி எங்களுக்கு சிரிச்ச முகமா இருக்கணும், எனக்கு இந்த ஜாலாம் வலிக்கும், சிரிச்சபடியே இருக்கணும். டில் அந்த காலையில 11:30க்கு ஒரு லைவ், 2 o'clock முடியும், 4 o'clock இல்ல 3:30க்கு ஒரு லைவ், 5:30 6க்கு முடியும், சம்டைம்ஸ் 7 வரைக்கும் கூட போவோம். அப்படி 6க்கு முடிஞ்சிருச்சுன்னா ஆமா ஒரு லைவ் 4 hours 4.5 hours கூட நடக்கும். 7 o'clock அடுத்து ஆரம்பிக்கிறேன்னா 8 o'clock முடிச்சுட்டு பிரேக்கு, அந்த டின்னர் பிரேக்கு. 9 o'clock ஆரம்பிக்கிற லைவ் 12 o'clock வரைக்கும் மிட் நைட் நடக்கும். இதே தான் ஃபேக்ட்ரி சேலும். ஃபேக்ட்ரி சேலில் கொஞ்சம் எர்லியராக ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இதுலையாவது 11:30 12க்கு ஆரம்பிப்போம். ஃபேக்ட்ரி சேல்லாம் ஃபேக்ட்ரி பிளேஸுக்கு போய் ஃபேக்ட்ரியில் ப்ராடக்ட் வாங்கி ஃபேக்ட்ரியிலே சேல் பண்ணுவோம். அது மோர் தென் 12 hours 13 hoursலாம் கூட போகும். ஓகே,
ஸோ வந்ததுலேயே ஒரு வேர்ஸ்ட் கமெண்ட் இல்லைன்னா லைவ்ல இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டுன்னுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. எவ்வளோ கொடுத்தா வருவ? ஒரு நைட்டுக்கு எவ்வளோ வாங்குவ? நீ பார்க்குற நான் கத்தி கத்தி புடவை விற்கிறேன், நீ எவ்வளோ கொடுத்தா வருவேன்னு கேட்குற. உன்னெல்லாம் என்ன சொல்கிறது? ஆரம்பத்தில் ரொம்ப வலிச்சுச்சு எனக்கு. நம்ம செய்யாத தப்பு ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு வலிக்கும்ல. அது என்ன மாதிரி நான் ரொம்ப சாஃப்ட்டு, நான் சத்தமாக பேசுவேன். ஆனால் என்னால் வந்து யாராவது ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிட்டாலும் தாங்கிக்கவே முடியாது, சட்டுன்னு அழுவ வந்துடும். இன்னமும் அப்படிதான். யாராவது ஏதாவது ரொம்ப ஒஸ்ட்டாக பேசிட்டாங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ் வெல் அஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமன். நான் என்னோட வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ மனதளவுலேயும் சோர்வாக இருப்பேன், இதுலேயும் பிஸ்னஸ்லேயும் வந்து உடம்புலேயும் சோர்வாக இருப்பேன். ஸோ அதனால் யாராவது ஏதாவது சொல்லும் போது ரொம்ப வலிக்கும். மோஸ்ட்லி இந்த ஆம்பளைங்களுக்கு என்ன, ஒரு பொண்ணை அசிங்கமாக பேசுறது தான். எவ்வளோ கொடுத்தா வருவேன், என்னமோ இவங்க கொடுத்தது டபக்குன்னு அந்த பொண்ணு ஓடியாந்து வந்துருன்ற மாதிரியே பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்கும். என்ன நீங்கள் பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த ஆன்சர் நீங்க பண்ணிருக்கீங்களா என்னைக்காச்சு? அந்த கமெண்ட்லயே, ஐ மீன் அந்த லைவ்லயே அவங்களுக்கு ஒரு பதில்? பிளாக் பண்ணிடுவேன். சில கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு காட்டாது, கஸ்டமரே டேக் பண்ணுவாங்க, பிளாக் ஹிம் பிளாக் ஹிம் பிளாக் ஹிம்னு. அப்புறம் தான் அதை போய் சர்ச் பண்ணால் அவன் அந்த மாதிரி போட்டிருப்பான். இவங்களே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, இப்போ உங்கள் அம்மாவை கேள்றா, உன் தங்கச்சியை கேள்றான்னு கஸ்டமரே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவன் எல்லாருக்கும் பதில் சொல்லுவான். எனக்குலாம் ஒரு அன்வான்ட் கால்லாம் ஒரு 4 வருஷம் வந்துச்சு. டிஃப்ரெண்ட் நம்பரில். அவன் நம்பர் மட்டுமே ஒரு 6000 நம்பர்ஸ்க்கு மேலே பிளாக் பண்ணியிருக்கேன். ஒரே பர்சன் அத்தனை? ஓகே. சைபர் கம்ப்ளைண்ட்டில் சிஎம் செல் வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சார்ட் அவுட் பண்ணியாச்சு அந்த ப்ராப்ளம். இப்படியுமே வருது, ஒரு பொம்பளை ஏதோ அதனால தான் எனக்கு பர்சனல் நம்பரே கிடையாது. பர்சனல் நம்பரே வச்சு இல்லை, 4 வருஷம் ஆச்சு எனக்கு நம்பர் வச்சு. என் நம்பர் கிடையாது. எதுவாக இருந்தாலும் என் ஹஸ்பண்டை பேசிக்கோங்க, எனக்கு ஃபோன் கிடையாது. கால் பண்ணி என்ன இது பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க? நம்ம போட்டிருக்க உள்ளாடையை பற்றி கேட்பான், போட்டிருக்கியா அப்படின்னு கேட்பான். ஹலோ, என் பையன் ஃபோன் எடுத்தாலும் அதுதான், என் பொண்ணு ஃபோன் எடுத்தாலும் உங்கள் அம்மாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுதான். எங்கள் அம்மா ஃபோன் எடுத்தாலும், என் மதர்-இன்-லா ஃபோன் எடுத்தாலும் அவங்க கிட்ட கொடுங்க, மேடம்கிட்ட கொடுங்க. மேடம் உங்கள் வீட்டுக்கு ஏசி ரிப்பேர் பண்ணணும். இல்லையே நான் கம்ப்ளைண்ட் பண்ணலையே. அது இருக்கட்டும், நீ இதை போட்டிருக்கியா, நீ இதை போட்டிருக்கியா அப்படி. இப்படி இவ்வளோ தைரியம்? ஏன்னா ஒரு பதிலுக்கு பதில் நம்ம ஆரம்பத்தில் நம்ம திட்டுவோம்ல, அப்படி திட்டினாலுமே அதெல்லாம் இருக்கட்டும் நீ சொல்லு அப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் அவர் என்ன சொன்னார் அதை பற்றி? என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சப்போர்ட் எல்லாமே. அது வந்து இப்போ எக்ஸ்போர்ட் டைம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு பயங்கர மல்டி டாஸ்கிங் ஒர்க் இருக்கும். ஸ்டாக் ரீஸ்டாக் போடணும், ஏன்னா இடம் காலியாக இருந்தால் அங்கே பொருள் வைக்க சொல்லணும், இங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும், எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ்டாக இருக்காமல் எல்லாமே பார்க்கணும். இதுக்கு நடுவில் நம்ம இப்படின்றதுக்குள்ளே திரும்புறதுக்குள்ளே டக்குன்னு பார்த்தாங்கன்னா, என்னடா இது பில்லில் இல்லையே, இது காணாமல் போயிடுச்சே அப்படின்னு நினைக்கும் போது, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஆமா ஆமா, மதுரை எக்ஸ்போலையும் நிறைய பிளவுஸ் பிட்ஸ் எல்லாம் தொலைஞ்சிருச்சு, ஆரி ஒர்க்கு, குழந்தைங்க ட்ரெஸ்லாம். சென்னை எக்ஸ்போவில் ஐஸ்வர்யா மாலில் நடத்தணும்ல, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ளவுஸை மட்டும் தனியாக உருவிட்டு போயிடுறது, சுடிதாரோட டாப்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போயிடுது, பாட்டம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போயிடுது, ஷாலை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுது, ஒரே டாப்புக்குள்ளே 2 டாப்பை வச்சு மடித்து இதுதான் அது அப்படின்னு சொல்லி கூட்டம் லைன்ல இருக்கும். இதுங்க அங்க டேக் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பில் போட்டு அனுப்பிச்சிடுறது. எக்ஸ்போலாம் முடிஞ்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க இதோட டாப்பை காணோம், இதோட பாட்டமை காணோம்னு பார்த்தா நிறைய அது மாதிரி மிஸ் ஆயிருக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராஃபிட் லாஸ்ன்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஒரு சைடு ப்ரொஃபஷன், ஒரு சைடு வந்து பர்சனல் லைஃப். ஸோ 2 குழந்தைங்க இருக்காங்க, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ரொம்ப கஷ்டம். என் வீடெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். காலையில பிரேக்ஃபாஸ்டே 3 வெரைட்டி பண்ணணும். என் பொண்ணுக்கு ஒரு மாதிரி, என் பையனுக்கு ஒரு மாதிரி, என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் டயட்டு. லஞ்ச் இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி, எங்களுக்கு ஒரு மாதிரி. திருப்பி அவங்க ஸ்கூல்ல விட்டு வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் பார்க்கணும். வெளியில சமைக்க ஆள் வச்சா ஒரு நல்லா இல்லை, இது ஒரு மாதிரி தீஞ்சு போன வாடை வரல, இது ஒரு மாதிரி கருகின மாதிரி இல்ல, இந்த வெங்காயத்தை ஒழுங்கா வதக்கலையோ. யார் சொல்வா அப்படி? என் 3 பேருமே சொல்லுவாங்க. காரசாரமா இருக்கணும், ருசியா இருக்கணும், அதனால நானே தான் சமைக்கணும். 3 வேளையும் சமைக்கணும், 3 வேளையும் சமையல் பண்ணணும், 3 வேளையும் வெரைட்டியா சமைக்கணும், டிஃப்ரெண்டா சமைக்கணும். லஞ்சு டின்னருன்னு எல்லாம் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், எல்லாமே செய்யணும். அப்படி இருக்கிறது எனக்குமே பிஸியா இருக்க மாட்டோம், பேக்டா இருக்க மாதிரி இருக்கும். துணி காய போறதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். பிரெக்னன்சி டைம்லலாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? முதல் நாள் வரைக்கும் வேலை பார்த்தேன்.
நாளைக்கு டெலிவரினா இன்னைக்கு கூட வரைக்கும் வேலை பார்த்தேன். அப்போ வந்து 2 குழந்தைங்க பிறகும்போது ஜெயநகர் 8th ஸ்ட்ரீட்ல கடை வச்சிருந்தோம். ஸோ வேலன் நகர்ல நாங்க ரெண்ட்டுக்கு இருந்தோம் அப்போ வாடகைக்கு. இங்க இருந்து அங்க நடக்கிறதே எனக்கு வாக்கிங்கா இருக்கும். என்ன எல்லாரும் திட்டுவாங்க, நிறைய மாசம் வயிறு வேற ரொம்ப பெருசா இருக்கும், ரெட்டை பிள்ளையான்னு கேட்பாங்க. நடப்பேன், நடந்தே இங்க இருந்து அங்க போவேன், திருப்பி நடந்தே அங்க இருந்து இங்க வருவேன். ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். அதனால தான் 2மே நார்மல் டெலிவரி. 3.5க்கு மேல தான் பிறந்தாங்க, 2மே நார்மல் டெலிவரி. மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி டைம்ல எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இருக்கும் மேம். சும்மாவே இவங்க மத்தியில லைவ்ல மூட் ஸ்விங்கா தான் இருக்கும். நமக்கு மூட் ஸ்விங் இல்லைன்னா தான் என்ன இல்லையா அப்படின்னு அதிர்ச்சி ஆகணும். ஃபுல் டைம் இருக்கும். பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். லைவுக்கு வரும்போது என்ன நடந்தாலும் நான் பாசிட்டிவா தான் வருவேன். நடுவில் கொஞ்சம் அப்படி ட்ரிகர் பண்ணுவாங்க, அப்படி லைட்டா அப்படி லைவ் அப்படி திரும்பி நார்மல் மோடிக்கு வந்து அப்படியே லைவை ஸ்மூத்தா முடிச்சிடணும். சூப்பர். அண்ட் நீங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணேன்னு சொன்னீங்களா, லைக் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் அப் பண்ணனால அப்போ எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க? அப்போ ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபா இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் புதுசா ஃபேம் பஜார்னு ஆரம்பிச்சோம்ல, 1st of February 2013 கல்யாணம். 1st of March 2013 ஃபேம் பஜார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 6500. just 6500. ஓகே. அப்போ வந்து வீட்லயே தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமா, வீட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 6000 ரூபாய் அப்படி ஆச்சு, 5800 ரூபாய் என்னமோ கொடுத்தாரு. அப்புறம் அந்த கடையில 6500 ரூபாய் பில் வந்துச்சு. சல்வார் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வாங்கி சேல் பண்ணோம். அப்படி ஆரம்பிச்சது இன்னைக்கு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ்ல இருக்கு. சூப்பர் சூப்பர் மேம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கு? இங்க ஸ்டார்டிங் வந்து 499ல இருந்து இருக்கு till 35,000 பியூர் காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்கு. Thank you so much for your time. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.